geometric progression. The geometric progression அப்படின்னா இல்ல common ratioங்கிற word யூஸ் பண்ணுவோம். Definition: a geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero number to the preceding term except the first term. The fixed number is called common ratio. The common ratio is usually denoted by the letter R. Common difference in the common ratio. ரெண்டு வேர்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா கோகுலுக்கு? எஸ் மேம். வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம், கேக்குது. இப்ப கிளியரா கேக்குதா? எஸ் மேம். ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதுல வந்து டேர்ம்ஸ் ஆட் பண்ணி கொண்டு வருவோம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனுக்குன்னு சொல்லிட்டு சம்மேஷனுக்கு ஃபார்முலா இருக்கு, ஜெனரல் டேர்முக்கு ஃபார்முலா இருக்கு. அதே பேட்டர்ன்ல ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனுக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்வேஸ் நோட்டட் பை த லெட்டர் ஏ அண்ட் அங்க காமன் டிஃபரன்ஸ் டி, இங்க காமன் ரேஷியோ இஸ் டினோட்டட் பை ஸ்மால் ஆல்பபெட் ஆர். காமன் டிஃபரன்ஸ்னா நம்ம d is equal t2 minus t1. t2 minus t1. இங்க r க்கு t2 by t1. ஓகே தானா? எஸ் மேம். t2 by t1. ஆமா. சோ AP ல வந்து a, a plus d, a plus 2d அப்படி கொண்டு வருவோம். Isn't it? எஸ் மேம். இந்த காமன் ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்க. ar square and going ar power n minus 1. This is called geometric progression. இதுதான் general form of geometric progression சொல்லுவோம். புரிஞ்சுதா? Then the first term is called first term. The number r is called common ratio. General term. So general term பாருங்க, tn is equal to a r power n minus 1. இதே இது AP ல general term என்ன? tn என்ன? AP ல tn general term க்கு ஃபார்முலா என்ன? sn minus sn minus 1. tn அது ஓகே. a plus n minus 1 into d. எஸ் மேம். நீ சொன்ன ஃபார்முலா கரெக்ட். அது ஒரு அந்த சம்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஜெனரலி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? tn is equal to a plus n minus 1 into d. ஓகே. இங்க general term, that is tn is equal to a r power n minus 1. ஓகே தானா? எஸ் மேம். And example sums. Example sums இருக்கு. Okay, first sum பார்க்கலாம். 2.7 exercise. Which of the following sequence are in GP? Actually இங்க டிவிஷன் பாருங்க, 7 divisions இருக்கு. GP அப்படிங்கிறதுக்கு காமன் ரேஷியோ சேமா இருந்தாதான் GP. மீனிங் புரிஞ்சுச்சா கோகுல்? எஸ் மேம். வாய்ஸ் கேக்குதா? எஸ் மேம். அட்டென்டிவா இருக்கியா? எஸ் மேம். ஓகே. கோகுல் நான் கவனிக்கிறியா? Exercise 2.7. Question number 1. Division number 1. 3, 9, 27, 81 is going. இது given sequence. இதுல வந்து இது GPயா இல்லையான்னு சொல்லணும். So first term T1 is 3, T2 is equal to 9, T3 is equal to 27, T4 is equal to 81. So நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R. So R is equal to T2 by T1 is equal to 9 by 3. This is 3. So next to R, T3 by T2, 27 by 9. It is 3. Then R is equal to T4 by T3.
81 by 27 is also equal to 3. So எல்லா common ratio same இருக்கு. So common ratio same. Therefore, it is GP. So first division. Google புரிஞ்சுச்சா? Yes, ma'am. So என்ன பண்றோங்கிறது தெரியுதா? Yes, ma'am. Okay, good. So now second division. Question number 1 la division number 2. The question is 4 comma 44 comma 444 and 4444 is going. So இப்படி ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. So நீங்க இதுல இப்படியே எழுதிக்கலாம். T1 என்ன? This is T1, T2 and T3 and T4. So first R is equal to T2 by T1. 44 by 4 simplify பண்ணா 11. And R is equal to T3 by T2. 444 divided by 44. So இதை simplify பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 4ல கட் பண்ணிங்கன்னா 111 by இங்கே 11 வரும். ஸோ நீங்கள் கேல்குலேஷன் போட்டு பார்த்தாலும் 10 பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஆக்சுவலி பார்க்கும்போதே தெரியுது இட்ஸ் நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு 111 டிவைடட் பை 11 இட் இஸ் 10.09. ஸோ ஃபர்தராக போட தேவையில்லை, இங்கேயே நாட் ஈக்குவல் வந்தாச்சு. ஸோ இந்த ஆறு சேமாக இல்லை. So common ratio not equal. Therefore, it is not GP. Google புரிஞ்சிருச்சாமா? Yes, ma'am. So common difference செஞ்சு AP பண்றதுக்கும் இப்பொழுதுக்குள்ள difference தெரியுதா? Yes, ma'am. AP க்கும் GP க்கும் difference புரியுதா? Yes or no? Yes, ma'am. உங்க வாய்ஸ் அப்படியே பிரேக் ஆகி கேக்குது மேம். புரியல மேம். நம்ம கவனிக்க முடியலையா? Yes, ma'am. லைட்டா ஆமா மேம். அப்படிதான் கவனிக்க முடியல மேம். So வீடியோ கரெக்டா இருக்கா? வீடியோ கரெக்டா இருக்கு, வாய்ஸ் தான் மேம். இப்ப நீங்க கேட்டத கூட அப்ப லைட்டா அப்படியே விட்டு அத திருப்பி புரிஞ்சதா கேட்டதா மேம்? So next division number 3. 0.5 0.05 0.005 and going. Then third division. See இதையும் this is T1, T2, T3 and going. So a common ratio போடலாம். T2 by T1 0.05 divided by 0.5. Decimal first remove பண்றதுக்காக denominatorல digitக்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு digit இருக்கு. So into 10 here also multiply with 10. This decimal point move rightward at one place. So ஒரு jump ஆகும். So 0.5 by 5. Simplify பண்ணிட்டீங்கன்னா 0.1. So Google கேட்டுச்சா? Yes, ma'am. கேட்டுச்சு. Okay. So அடுத்தது R is equal to T3 by T2. So T3 0.005 divided by 0.05. Decimal க்கு அப்புறம் 2 places இருக்கு. Multiply with 100 in numerator and denominator. So இங்க வந்து 2 places jump ஆச்சுன்னா 0.5 divided by இங்க வந்து 5 வரும். So also 0.1. So common ratio same வருது. So common ratio same. Therefore, it is GP. புரிஞ்சுச்சாமா? Yes, ma'am. Yes, ma'am. புரிஞ்சுது மேம். Good. So now division number 4.
1 by 3, 1 by 6, 1 by 12, and so on. This is T1, T2, T3. So R is equal to T2 by T1, 1 by 6 divided by 1 by 3. So 1 by 6, this is the division into a matna reciprocal. 3 by 1. The cut pani paranga 1, 3, 2, 3 are 6. That is 1 by 2. Then R is equal to T3 by T2. 1 by 12 divided by this 1 by 6. 1 by 12 into 6 by 1. 1, 6, 2, 6, 12. So now 1 by 2. Google புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Voice கேட்டுதா? கேக்குது மேம், கேக்குது மேம். Therefore, common ratio same. Therefore, it is GP. So Google புரிஞ்சிருச்சாமா? Yes, ma'am, புரிஞ்சுது மேம். So இதுல இன்னும் division number 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.